நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இழந்த மாதிரி தான். ஏன்னா அவருடைய பங்கு இந்த திரைப்பட கல்லூரிக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கெல்லாம் நம்ம தைரியமா டிஎஃப் டெக் மற்றும் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தா வந்து விஜயகாந்த் அவர்கள். அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திரைப்படங்கள்லயோ இல்லை சீரியல்ஸ்லயோ நடிக்கிற நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டா கூட போதும், இல்லை ஓரளவுக்கு எல்லாம் ஃபெமிலியர் ஆகிட்டாவே அவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டங்களும் அவங்க கொடுக்குற தொந்தரவுகளும் டு த டைரக்டர் ஆர் டு த ப்ரொடியூசர் ஆர் டு த டெக்னீஷியன்ஸ் வந்து அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு தெரிய வரும். நாங்கள் ஊமை விழிகளுக்கு அவரை புக் பண்ண போகிறப்ப ஆல்ரெடி அவர் ஒரு நட்சத்திரம், அவர் ஆல்ரெடி ஸ்டார். நம்ம படத்துக்கு முன்னாடி வைதேகி காத்திருந்தாலும் ஒரு படம் ரிலீஸ் ஆகி சில்வர் ஜூப்ளி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு முன்னாடியே வெற்றி படங்கள் நிறைய கொடுத்துருந்தாரு. வைதேகி காத்திருந்தாலும் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கிரியேட் பண்ணி கொடுத்து அவர் அதுக்கப்புறம் தான் ஊமை விழிகள் இதாகும். ஸோ நாங்கள் ஊமை விழிகள் கமிட் பண்ணுற டைமில் அதை எப்படியெல்லாம் கமிட் பண்ணோம் அது தனி கதை, அதை இப்போ அதுக்கு நமக்கு தேவையில்லை. கமிட் பண்ணிவிட்டு அந்த அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு ஸ்டார். அவர் அந்த நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கிறார். நாங்கள் எல்லாம் இன்ஸ்டியூட்டில் முடிச்சுட்டு எங்களுடைய முதல் படம், எங்களுக்கு எந்த அனுபவங்களும் கிடையாது. எனக்கு நான் உட்பட என்னோட என்டையர் டீம் அப்படி தான் அசம்பிள் பண்ணேன். திரைப்படக் கல்லூரியில் படித்த அனுபவத்தை தவிர வேற எந்த அனுபவம் இருக்கக்கூடாது. யார் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க யாருமே அந்த யூனிட் இருக்கக்கூடாது. அப்படி தான் சூஸ் பண்ணேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அது தனி கதை, அது கொஞ்சம் வேண்டாம். ஸோ அப்படி தான் சூஸ் பண்ணி மொத்த யூனிட்டுக்கும் எந்த முன் அனுபவமும் கிடையாது. அதுதான் முதல் ஊமை விழிகள் எங்களுடைய முதல் படம். இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்ட அந்த தொழிலை வச்சுக்கிட்டு நாங்கள் படத்தை ஆரம்பிக்கிறோம். அப்படி தான் பண்ணோம். முதல் நாளில் இருந்து அவருடைய ஒத்துழைப்பு வந்து டு பி ஃப்ராங்க், ஏன்னா அதையும் நம்ம எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். முதல்ல வந்து கமிட் ஆகிறப்பெல்லாம் அவருக்கு பெரிய இது கிடையாது. அப்படின்னா ராவுத்தருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். என்னுடைய டிப்ளமோ பார்த்தாரு. அண்டு சாங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், ஊமை விழிகள் சாங்ஸ் அதை கேட்டார். சப்ஜெக்ட் இது கேட்டார். அப்புறம் வேறு சில அதர் காரணங்கள் எல்லாம் ஒன்றா சொல்லிட்டு போனால் அது ஒரு பெருசாக போகும். இதற்கப்புறம் வந்து ராவுத்தருக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு விஜய் அந்த டேட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நடிக்க வரும்பொழுதுலாம் வருவார், வந்து என்ன சொல்கிறோமோ அதை ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல ராவுத்தருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்கள, ராவுத்தர் சொன்னால் வரேன் பண்ணுறேன், இப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில். நமக்கு என்னடா இப்படி இருக்காருன்ற மாதிரி ஒரு இது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக. ஏன்னா அவருக்கு என்ன இன்ஸ்டியூட் யாருக்கும் ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா, அவருக்கு என்ன ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில், ஏன்னா அதுக்கு நமக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இன்ஸ்டியூட்டில் படிச்சு வந்து சில பேர் கொடுத்த பேட்டிகளும் சரி, அவங்க நடவடிக்கைகளும் சரி, அவங்களோட இதில் எப்படின்னா இன்ஸ்டியூட் நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, பி ஃப்ராங்க் ஸ்பெஷல் கேட்டகரின்றது அது வேறு. பட் அதை வந்து வேறு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிக்கூடாது. இண்டஸ்ட்ரியிலேயே அதர் பீப்புள்கிட்ட போய் நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கோம். அதனால் இன்ஸ்டியூட்னாவே ஒரு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. எந்த அளவுக்குன்னா நம்ம இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவர்களே நிறைய பேர் வந்து நிறைய யூனிட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு நான் படித்தப்போ எனக்கு 1 இயர் சீனியர் அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டரோட படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாரு. நான் ஃபைனல் இயர் பண்ணுறப்போ நம்ம ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக ஏபிஎம்முக்கு போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட் சேர்மனு, நான், அப்புறம் நாகலிங்கம் சார்னு சொல்லிட்டு நம்ம இன்சார்ஜு, நாங்களாம் வந்து ஏபிஎம் போகிறோம். ஏபிஎம்மில் இந்த ஷூட்டிங் நடக்குது, நம்ம போக்ரி ராஜா ஷூட்டிங் நடக்குது. அதில் போய் எஸ்பி முத்துராமன் சார், பாபு சார், ரஜினி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறதுக்காக போகிறோம். போகும்பொழுது பார்த்தா நம்ம என்னோட சீனியர் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்து வாங்கன்னு சொல்லி உடனே டக்குன்னு வண்டி விட்டு இறங்கி கை கொடுத்து எல்லாம் பேசிட்டு கிளம்ப போகும்பொழுது டக்குன்னு அப்படி தனியை கூப்பிட்டு, யார்கிட்டையும் வந்து நான் இன்ஸ்டியூட்னு சொல்லிடாதீங்க, என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு. பயங்கர எனக்கு ஷாக்கு, என்னடா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா இன்ஸ்டியூட்னா அவன் சும்மா படிச்சுட்டு ஏதோ இப்போ ஏட்டு படிப்பு படிச்சுட்டு வருவானுங்க, பெருசாக அலட்டிக்குவானுங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் சேர்ந்து இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாவே வேலை கிடைக்காது, வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தகச்சு போய், இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்தோன்னு வெளியே சொல்லக்கூடாதுன்றாரு இவர், சொன்னால் வேலை போய்டுன்றாப்புல அப்படின்னு எனக்கு அது ஃபஸ்ட்டு டிஸ்டர்பன்ஸ். அதற்கப்புறம் வந்து நம்ம ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லேயே வந்து அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட நானே பாக்யராஜ் சார்ட்டு அதை பேசிட்டேன். இந்த இப்போ தான் அவருக்கு இப்போ தான் தெரியும், பெங்களூர் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு நம்ம செல்லுமணி இவங்கெல்லாம் ஒரு பாராட்டு நடத்துகிறாங்க. அது பாக்யராஜ் சார் நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். போயிட்டு ஒரு மேட்டர் தெரியுமா சார், எங்கள் இன்ஸ்டியூட்டில் வளர்ச்சியில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு. என்னென்ன எங்கள் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் வந்து இந்த இன்ஸ்டியூட்டே வேஸ்ட்டு, நீங்கள் 3 வருஷம் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 3 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி டேரக்டர் வந்து அசிஸ்டண்டாக இருக்க போகிறீங்க, அதுக்கு இந்த இன்ஸ்டியூட்னு ஒன்று வச்சுட்டு எல்லாம் 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாரு.
நான் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பார்த்து மறந்துட்டேன். நான் என்னடா இன்ஸ்டியூட்டோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் வந்து ஒரு நான் சொன்னேன். இங்கே இப்போ தான் இது வரைக்கும் வந்து ஒரு டேரக்டர் தான் எல்லா பேட்டிலையும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவர்கிட்டயே நான் சொல்லிடுறேன். நான் இனிமேல் நெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு சொல்லியே சொல்ல போகிறேன் சார். நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் மேலே ஒரு வெறுப்புலேயே ஏதோ சொல்லலை. இதுக்கு முன்னாடி யாரும் வந்து சாதிக்கலைன்றதால வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் நீங்கள் போட்ட அந்த விதை எங்களுக்கு ஒரு வெறியை ஏற்படுத்துச்சு. அதனால தான் வந்து என்னன்னா வெறும் இன்ஸ்டியூட் படிப்பை தவிர எந்த அனுபவம் இல்லாதவங்க தான் நம்ம யூனிட்ல இருக்கணும். அப்படி தான் வந்து உண்மை வெளியே சார் சேர்த்து தான் அந்த ஒர்க் இது பண்ணோம். அந்த வேலைகள் போகும்போது ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தார். அப்புறம் ஒர்க்கு நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்வால்வ் ஆகிறார். அன்னைக்கு ஒரு ஸ்டார். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு புதுமுக இயக்குனர், ப்ரொடியூசர் எல்லாமே நாங்கள் புதுசு. ஸோ நார்மலாக இருக்க ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனவங்ககிட்டே என்ன வேலை பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட்டுங்கிறலாம் அது எல்லாம் இப்போ பல பேர்ட்டு பேசிங்க தெரியும். இங்கே நாங்கள் முதல் படம் அது இன்ஸ்டியூட்ல இருந்து வந்து இன்ஸ்டியூட்டுக்கு ஆல்ரெடி பேர் சரியா இல்லை, அதுலேயும் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறோம் அப்படின்றப்ப அந்த பயம் இருக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இதாகிறப்போ பட் என்னன்னா நம்பர் 1 டேல இருந்து நாங்களும் ஒரு சார் மரியாதை அவரும் எங்களுக்கு பதிலுக்கு அந்த வயசுல எங்களுக்கு சார் போட்டு தான் பேசுவார். முதல் பட டைரக்டராகவோ முதல் பட ப்ரொடியூசரோ அந்த இதே கிடையாது, எல்லாரையும் சார் போட்டு தான் பேசுவார். அப்படி மரியாதையை தான் ட்ரீட் பண்ணுவார். ரொம்ப நாளாக அவர் கொடுத்த அந்த அளவுக்கு அதிகமான அந்த அன்புங்கிறது என்னன்னா அது வந்து அதை உணர்ந்தவங்களுக்கு தான் அது தெரியும். சும்மா வந்து நம்ம முதல் படத்தில் நடிச்சாரு, நமக்கு ஒரு இது கிடைச்சிது, அடுத்த படம் 2 பேரும் நானும் அவரும் சேர்ந்து ஜாயின் ப்ரொடக்ஷன் ஆகுது, நானும் விஜயகாந்த் சாரும் சேர்ந்து உழவன் மகன் கம்பைன்ட் ப்ரொடக்ஷன் அது அப்படி இது பண்ணோம். அப்படியெல்லாம் எங்கள் நட்பு போச்சு. அதற்காக வந்து இதை பேசப்படலை. அவருடைய குணநலன்கள் ஒரு சினிமா துறையில் இருந்துக்கிட்டு எப்படியெல்லாம் வந்து அந்த டெக்னீஷியன்ஸை வேல்யூ பண்ணாரு, ஒரு கமிட்மெண்ட்டை வந்து எப்படியெல்லாம் ஹானர் பண்ணாரு அப்படிங்கிறதான் நமக்கு வந்து மெயின். அதான் அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் எல்லாருக்குமே. டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே டெக்னீஷியனாக இருக்கிறவங்க நாளைக்கு நடிக்க ஆரம்பிக்கலாம், ஒரு ஆக்டராக வரலாம், ஆர்டிஸ்டாக வரலாம், எல்லாருக்குமே அது பொதுவான ஒரு இதாக இருக்கும். அதுதான் வந்து எங்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிரட்சியான இதை ஏற்படுத்துறது. நான் இன்னைக்கு காலையில் கூட பேசினப்போ சொன்னேன், அவருடைய இதுக்கு போயிட்டு இது பண்ணும்போது 4 படம் அவர் ப்ரொடக்ஷனில் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 படத்தில் நான் நிறைய தடவை அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். நிறைய தடவை நான் விஜயகாந்த் சார்ட்ட நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட அவர் எங்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அதுதான் அதோட பியூட்டி. அத்தனை தடவை சண்டை போட்டிருக்கேன். பல ரூபத்தில் பல்வேறு காரணங்களால் சண்டை வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் கடைசியாக ஒரு கட்டத்தில் ஒரு 3-4 வருஷம் அவர்கிட்ட பேசவே இல்லை. கோச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஒரு 3-4 வருஷம் பேசவே இல்லை. அப்படிலாம் இந்த நிகழ்ச்சிகள் நடந்தது. அந்த 3-4 வருஷம் பேசாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் அப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிறேன். கட்சி ஆரம்பிச்சுட்டு பத்திரிக்கை மட்டும் வந்துச்சு ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறாரு மதுரையில் அதுன்ட்டு. சரி ஒரு பத்திரிக்கை தானே வந்து நானும் ஒரு தந்தி மாத்திரம் கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன். அப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் அடிக்கிறார். அப்படியே டூர் அடிச்சு வர்றப்போ என்னுடைய நேட்டிவ் வந்து ஈரோடு பக்கம் குமாரபாளையம்னு சொல்லி அந்த ஊருக்கு போகிறார். உள்ளே போன ஒரு 15 நிமிஷம் இந்த ஊர் ஆபாவனன் பிறந்த ஊர் அவர் என்னுடைய அப்படின்னு 15 நிமிஷம் பயங்கரமாக என்னை பற்றி பேசியிருந்தேன். நாங்கள் 3-4 வருஷம் நாங்கள் பேசிக்கவே இல்லை. எங்கள் 2 பேரும் கிடையில ஒரு சின்ன ஊழல் போயிட்டே இருக்குது, பேச்சுவார்த்தை இல்லை, நாங்கள் போகிறதில்ல வரதில்லை, அந்த அளவுக்கு தான் இருக்குது. போட்டு கலக்கிட்டு வந்துட்டேன். பார்த்தா ஊர்லேருந்து மாற்றி எப்பா விஜயன் சார் வந்தார், இந்த உன்னை பற்றி அப்படி பேசுகிறோம் இப்படி பேசுகிறோம்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இருக்குது. சரி அவர் மூலியமாக தான் வளர்ந்தோம். சரி ஓகே, இதுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அதில் மன வருத்தத்தில் கொஞ்சம் பேசாமல் இருந்தோம், அதெல்லாம் வேற கதை. பட் அவர் எப்படி அதை ட்ரீட் பண்ணார் அப்படிங்கிறது தான் இதை நான் சொல்ல வரேன். அந்த மனுஷன்கிட்ட எப்படி ஒரு வெள்ளந்தியான மனிதர் அப்படின்றது காலையில் சொன்னது தான் சொன்னேன். ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட நல்ல மனிதர், இதுதான் அவருக்கு நான் வச்சிருக்கிற ஒரு டெஃபினிஷன். அப்படியே ஷூட்டிங் நடக்க பார்த்தா திடீர்னு பார்த்தா எல்லாம் பூன் விளையாட ஆரம்பிப்பார். எல்லாத்தையும் பயங்கரமாக கலந்து யார் என்னன்ற அந்த இதாக இருக்காது. அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமராமேன், இவங்களுக்கு எல்லாத்தையும் பயங்கரம் விளையாட்டுக்காது. பயங்கரம் ஒரு சின்ன பசங்க விளையாடுற மாதிரி விளையாடுவார். அந்த சீரியஸான ஷூட்டிங் போய் சீரியஸாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணார். அதுவே வந்து பெரிய விஷயம். அண்ட் ஃபுல் படம் முடிகிற வரைக்கும் அவர் கொடுத்த ஒத்துழைப்பில் அன்னைக்கு இருந்த நாங்கள் ஒரு புதுமுக டீமாக இருந்த எங்ககிட்ட பாட்டெல்லாம் ஆல்ரெடி வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எல்லாம் ரிலீஸ் ஆகி பெரிய அளவுக்கு ஹிட் ஆகிடுச்சு. எல்லா இடங்களையும் பாட்டு பாடிட்டு முதலே சொல்லிட்டேன், உங்களுக்கு சாங் கிடையாது, இதெல்லாம் முதலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாலும் கூட அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் ஹிட் ஆகிருக்கு. எல்லா நடிகர்களுக்கு என்னென்னா சாங் இருக்கணும், ஒன்று டூயட் பாடணும், இல்லை ஒரு நல்ல பவர்ஃபுல் சாங் நம்ம பாடணும், ஆனால் ஆக்ஷன் பிளாக்ஸ் நிறையா இருக்கணும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நடிகர்களுக்கு ஒரு சின்ன இது இருந்துச்சு. இவருக்கு என்னன்னா அப்படி மெல்ல அந்த ஆசையில் அப்பப்போ மெல்ல கூட சார் இந்த பாட்டு இருக்கு, அந்த கண்மணியில் பாட்டு இருக்கு, அந்த பாட்டு நான் பாடினேன் எப்படி இருக்கு. இல்லை சார் அந்த அருண் பாண்டியன் கோயில் அப்படியா சார் விட்டுருவேன். அப்புறம் ஒரு சின்ன கேப் போட்டு திரும்பி 1 நாள் கழிச்சு இந்த மாமரத்து பூ